ஹாண்டட் பிளேஸ் ஆன பங்கார் ஃபோர்ட். இது ராஜஸ்தான்ல 17th centuryல கட்டப்பட்டது. இங்க வந்து 9000 குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இதோட ஆர்கிடெக்சர், ராஜஸ்தானோட கிராண்ட்னஸ், இதோட கலைநயம், இதுக்கெல்லாம் இது ரொம்ப பேர் போனது. இதை பார்க்கறதுக்காகவும் இதோட ஆர்கிடெக்சரை பார்க்கறதுக்காகவும் விசிட்டர்ஸை காலையில் தாராளமாக அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் ஆஃப்டர் 6 சன்செட்டுக்கு அப்புறமா கவர்மெண்ட்டே இது ஒரு பேய் பிடிச்ச இடமா அனௌன்ஸ் பண்ணி AISA இந்த ஃபோர்ட்டை நைட்டில் பார்க்குறதுக்கு தடை செய்கிறாங்க. இதுக்கு பின்னாடி 2 விதமான சாப கதைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. பாலுநாத்துங்கிற ஒரு துறவியோட வீடு இந்த கோட்டைக்கு பக்கத்துல இருந்திருக்கு. மாதேவ் சிங் அதை கட்டும் போது இந்த துறவி வந்து ராஜா மாதேவ் சிங் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கோட்டையோட நிழல் என் வீட்டில் படக்கூடாது, எனக்கு ஏன்னா தியானம் செய்யறதுக்கு சூரிய ஒளி தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இந்த கோட்டையை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அது அப்படி இல்லை. இந்த கோட்டை ரொம்ப பெருசா இருந்ததுனால இது ஒரு பிரம்மாண்டம், அதோட நிழல் அங்க பட்டிருக்கு. அதனால அந்த துறவி அங்கிருந்த நாட்டு மக்களை சபிச்சிட்டதா சொல்றாங்க. இது முதல் கதை. 2வது கதை, இளவரசியான ரத்னாவதி ஒரு பேரழகியா இருந்ததாகவும் ஒரு மந்திரவாதி ரத்னாவதி மேல ஆசைப்பட்டு காதல் செய்யப்பட்டதாகவும் ரத்னாவதி யூஸ் பண்ற வாசனை திரவியமான பெர்ஃப்யூம்ல அவர் ஏதோ ஒரு வகையான சூனியத்தை பயன்படுத்தி அவங்கள வசியம் செஞ்சிட்டதாகவும், ஆனா இதை ரத்னாவதி கண்டுபிடிச்சு அந்த சூனியத்தை உடைச்சிட்டாங்க. இதனால அந்த மந்திரவாதியோட சாபம் இருக்கிறதாவும் சொல்றாங்க. இந்த 2 சாபங்களும் இப்பயுமே அந்த கோட்டைக்குள்ள இருக்கிறதாவும், அழுக்குரல்களும் அங்கங்க உருவங்களும் சம்பந்தமே இல்லாத குரல்களும் அந்த கோட்டைக்குள்ள இப்பயும் கேட்டுட்டு இருக்கிறதா சொல்லி 6 மணிக்கு மேல அந்த போட்டோ மூடிடுறாங்க. ஸோ விசிட்டர்ஸ் ஒன்லி ஹாவ் டு விசிட் இன் மார்னிங். திஸ் இஸ் கைரோ ஃபேம். அண்ட் மறக்காம இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் ஹாண்டட் அண்ட் மிஸ்டீரியஸ் பிளேசஸை விசிட் பண்ண ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் இந்த ரீல் அனுப்பி போகலாமான்னு கேட்டு பாருங்கள்.